Dear students, அனைவருக்கும் வணக்கம். Now we are going to study about the emergence experiment in photosynthesis. ஒளிச்சேர்க்கையிலே எமர்ஷன் என்று அழைக்கப்படுகின்ற அறிவியல் அறிஞர் என்ன சோதனைகள் செய்தாரோ அதை பற்றி நாம் காண இருக்கின்றோம். அவரோட எக்ஸ்பெரிமெண்ட் போகிறதுக்கு முன்னாடி you should have some basic ideas regarding photosynthesis and the pigment. நிறமிகளை பற்றியும் ஒளிச்சேர்க்கையை பற்றியும் சில புரிதல்கள் உனக்கு இருக்கும். அதை ஞாபகப்படுத்திட்டு we go to emergence experiment. The conversion of solar energy into chemical energy is said to be photosynthesis. ஒளி ஆற்றல் வேதி ஆற்றலாக மாறக்கூடிய ஒரு நிகழ்வினைத்தான் நாம் ஒளிச்சேர்க்கை என்று அழைப்போம். Conversion of solar energy into chemical energy. Photosynthesis literally means synthesis with the help of light. ஒளிச்சேர்க்கை என்ற சொல்லின் பொருள் ஒளியின் உதவியால் உருவாக்குதல். Perfect definition of photosynthesis is the oxidation reduction reaction between water and carbon dioxide. நீர் ஆக்சிஜனேற்றமடையும், கார்பன் டை ஆக்சைடு ஒடுக்கமடையும். இதைத்தான் ஒளிச்சேர்க்கை என்று அழைப்பர். The pigments are participating in photosynthesis are known as photosynthetic pigments. ஒளிச்சேர்க்கையில் யார் பங்கேற்கிறார்களோ அவர்களை ஒளிச்சேர்க்கை நிறமிகள் என்று அழைப்பர். யார் யாரெல்லாம் பிக்மெண்ட்னு உங்களுக்கு தெரியும். குளோரோஃபில்ஸ், கெரோட்டினாய்ட்ஸ் அண்ட் பிலி புரோட்டீன்ஸ். பச்சையம், கரோட்டினாய்டுகள் மற்றும் பிலி புரதம் ஆகிய மூன்றும் நிறமிகளின் கீழ் வரும். குளோரோஃபில் ABCDE, கெரோட்டின் ஜாந்தஃபல், ஆல்ஃபா கெரோட்டின், பீட்டா கெரோட்டின், ஃபைகோரெத்ரின், ஃபைகோசயானின், ஃபியூகோசாந்தின் போன்ற அனைத்து நிறமிகளும் ஒளிச்சேர்க்கையில் பங்கேற்கும். The maximum photosynthetic activity carried out by the chlorophyll. அதிக அளவு ஒளிச்சேர்க்கை பச்சையம் செய்யும் என்பது உனக்கு தெரியும். அப்போ இந்த நிறமீன் போகிறப்ப அது தெரிஞ்ச அப்புறமா இந்த எஃபெக்ட்டுக்கு வரலாம். அதனால தான் உங்களுக்கு இந்த எஃபெக்ட் போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு வரேன். நிறமீனா என்ன? டிஃபைன் அ பிக்மெண்ட். பிக்மெண்ட் நிறமி என்றால் என்ன? பிக்மெண்ட் இஸ் an organic molecule which can absorb the solar energy in the visible region. கண்ணுக்கு புலப்படும் பகுதியில் உள்ள வெள்ளை ஒளியை ஈர்க்கும் திறன் வாய்ந்த ஒரு அங்கக மூலக்கூறினைத்தான் நாம் நிறமி என அழைக்கிறோம். Pigment is an organic molecule which can absorb the solar energy in the visible region. விப்ஜியார் கண்ணுக்கு புலப்படும் பகுதியில் உள்ள வெள்ளை ஒளியை ஈர்க்கும் திறன் வாய்ந்த ஒரு அங்கக மூலக்கூறினைத்தான் நாம் நிறமி என அழைக்கிறோம். அப்போ ஃபோட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன் மிகச்சிறந்த எந்த ஒளியில் ஒளிச்சேர்க்கை நடைபெறும் என்றால் 400 நானோமீட்டர் டு 700 நானோமீட்டர் வேவ் லென்த் சன்லைட்டில் தான் மிக சூப்பராக ஒளிச்சேர்க்கை நடைபெறும். ஸோ திஸ் 400 நானோமீட்டர் டு 700 நானோமீட்டர் வேவ் லென்த் ஆஃப் சன்லைட் இஸ் செட் டு பி ஃபோட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன். ஒளிச்சேர்க்கைக்கு உகந்த அலைநீளமாக கருதப்படுவது இந்த 400 to 700 நானோமீட்டருங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். பிக்மெண்ட் என்பது ஒரு ஆர்கானிக் மாலிகூல், அங்கக மூலக்கூறுன்னு தெரியணும். 400 நானோமீட்டர் டு 700 நானோமீட்டர் வேவ் லென்த் சன்லைட்டை தான் அதை அப்சார்ப் பண்ணுங்கிறத ஞாபகம் வச்சுட்டு வி கம் டு திஸ் எமர்ஷன் எஃபெக்ட். அப்போ யூ கேன் வெரி ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் எமர்ஷன் எஃபெக்ட். சயின்டிஸ்டோட பேர் எமர்சன் தான். ஹி கண்டக்டர் எக்ஸ்பெரிமெண்ட் இன் குளோரெல்லா. குளோரெல்லா என்பது ஒரு ஆல்கே என்பது உனக்கு தெரியும். குளோரெல்லா இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் யூனிசெல்லுலர் ஆல்கே. ஒரு செல் பாசிக்கு உதாரணமாக இருப்பது இந்த குளோரெல்லா ஆகும். இட்ஸ் a green algae. இது ஒரு பச்சை பாசி ஆகும். மேக்ஸிமம் photosynthetic activity carried out by this chlorella. அதிக அளவு ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடும் திறனை இது பெற்றிருக்கும். இட் இஸ் யூஸ்ட் இன் சீவேஜ் டிஸ்பர்சல். கழிவுநீர் எங்கு காணப்படுகிறதோ அந்த நீரிலே நாம் குளோரெல்லாவை அதிகமாக வளர்த்தோம் என்றால் ஆக்சிஜன் நிறைய கிடைக்கும், கரிம பொருட்கள் எளிமையாக சிதைக்கப்படும். இதெல்லாம் அந்த குளோரெல்லா ரிலேட்டடாக நீ தெரிஞ்சுக்கணும். தட்ஸ் வை he selected, emergence selected the chlorella. So the rate of photosynthetic activity very high in this unicellular organism. மிக அதிக ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடும் திறனை இது பெற்றிருக்கும். இது தட் இஸ் பொல்யூட்டட் வாட்டர் எங்கே இருக்கோ அதை சுத்தப்படுத்துறதுக்கு இந்த குளோரெல்லாவை யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப முக்கியம் சிங்கிள் செல் புரோட்டீன், தனி செல் புரதம்னு படிச்சிருப்பேன். டயட் செல்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் யூஸ்ட் ஆஸ் protein diet for human consumption or fodder for animal, we are calling it as SCP. தனிமைப்படுத்தப்பட்ட
உலர்த்தப்பட்ட ஒரு செல் உயிரினங்களை புரத உணவாக நாம் பயன்படுத்தினோம் என்றால் அதற்கு தனி செல் புரதம் என்று பெயர். அதுவாகவே இந்த குளோரெல்லாவை யூஸ் பண்ணுவார். அப்போ குளோரெல்லா அவர் என்ன பண்ணினார்? ஸோ ஹீ செலக்டட் குளோரெல்லா as எக்ஸ்பெரிமெண்ட் மெட்டீரியல். எமர்சன் தன்னுடைய சோதனைக்கு எடுத்துக்கொண்டார். மோனோக்ரோமேட்டிக் லைட்டை வச்சு அதை அட்டாக் பண்ணார். மோனோ அப்படின்னா சிங்கிள்னு பேர், குரோம்னா கலர்னு பேர். ஒற்றை நிறம் கொண்ட ஒரு அலைநீல ஒளி. அது புக்கில் ஆக்சுவலி உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கான் தமிழ் மீடியத்தில், இங்கிலீஷில் மோனோக்ரோமேட்டிக் லைட்டை வச்சு அட்டாக் பண்ணா. தமிழில் சொல்கிறப்போ ஒற்றை அலைநீல ஒளியை கொண்டு குளோரெல்லாவை தாக்கினார். 600 நானோமீட்டர் டு 680 நானோமீட்டர் வேவ் லென்த் வரையும் ஃபோட்டோசிந்தட்டிக் ஆக்டிவிட்டி பயங்கர ஃபாஸ்ட்டாக இருந்தது. த குவாண்டம் ஈல்டு கிராஜுவல் இன்க்ரீஸ் இன் த குவாண்டம் ஈல்டு டேக்ஸ் பிளேஸ். அப்போ மோனோக்ரோமேட்டிக் லைட் ஒற்றை அலைநீல ஒளியை வைத்து கொண்டார். அதை வச்சுட்டு குளோரெல்லாவை அட்டாக் பண்ணார். குளோரெல்லாவில் ஃபோட்டோசிந்தட்டிக் குவாண்டம் ஈல்டு எவ்வளோ இருக்குது, ஹவு மச் ஆக்சிஜன் இஸ் எவால்வ்டு, எவ்வளவு ஆக்சிஜன் வெளிவிடப்படுகிறது என்பதை பற்றி ஆய்வு செய்தார். 600 to 680 நானோமீட்டர் வரையும் கிராஜுவல் இன்க்ரீஸ் என்ற ஈல்டு டேக்ஸ் பிளேஸ். 600 நானோமீட்டர் அலைநீளத்திலிருந்து 680 நானோமீட்டர் அலைநீளம் உள்ள வரை ஈல்டு கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆச்சு. After 680 nanometer, sudden drop in the photosynthetic yield, the quantum yield takes place. The quantum விளைச்சலில் 680 நானோமீட்டர் அலைநீளத்திற்கு பிறகு திடீரென குறைவு காணப்பட்டது. இந்த 680 நானோமீட்டருக்கு அப்புறம் சடன் ட்ராப் இருந்ததுனால அதை சொல்கிற சமயத்தில் ரெட் ட்ராப், சிவப்பு வீழ்ச்சி என்று அழைத்தார். அண்ட் எமர்சன்ஸ் ஃபர்ஸ்ட் எஃபெக்ட், இது அவரோட முதல் எக்ஸ்பெரிமெண்ட், எமர்சனின் முதல் விளைவு என்று கூறினார். ஸோ லைட்டை வச்சு அட்டாக் பண்ணுறார், மோனோக்ரோமேட்டிக் லைட்டை வச்சு அட்டாக் பண்ணுறார். 600 to 680 நானோமீட்டர் வரையும் கிராஜுவல் இன்க்ரீஸ் இன் த குவாண்டம் ஈல்டு டேக்ஸ் பிளேஸ். குவாண்டம் ஈல்டு ஹியர் ரெப்ரசன்ட் தி எவல்யூஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜன் வெளிப்பாடு குவாண்டம் விளைச்சல் ஒளிச்சேர்க்கையில் எவ்வாறு இருக்கிறது என்று பார்த்தார். 600 to 680 நானோமீட்டர் வரையும் கொஞ்சமாக ஈல்டு நார்மலாக இருந்தது, ஸ்லைட் இன்க்ரீஸ் இருந்தது. ஆஃப்டர் 680 நானோமீட்டர் சடன் ட்ராப் இன் த ஈல்டு. 680 நானோமீட்டருக்கு அப்புறமா திடீரென குவாண்டம் விளைச்சலில் ஆக்சிஜன் வெளிப்பாட்டிலை குறைவு இருந்தது. இது குறைஞ்சதுனால உங்களுக்கு தெரியும், அந்த வேவ் லென்த் பார்க்குறப்ப 600 to 680 நானோமீட்டருங்கிறது ரெட்டில் வரும். அந்த ரெட்டுக்கு அப்புறமா திடீர்னு குறைஞ்சதுனால இதுக்கு சிவப்பு வீழ்ச்சி என்று கண்டுபிடித்தார். இதை ஃபஸ்ட்டு பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்னால எமர்சன்ஸ் ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் என்று கூறினார். இதை அப்படியே மனத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு போனார். அதே குளோரெல்லா பிளான்ட்டை எடுத்துக்கிட்டார். அதே குளோரெல்லா பிளான்ட்டை மோனோக்ரோமேட்டிக் லைட்டை வச்சு அட்டாக் பண்ணுறதுக்கு பதிலாக டைக்ரோமேட்டிக் லைட்டை வச்சு அட்டாக் பண்ணார். ஒன்றும் 650 நானோமீட்டர் வேவ் லென்த் இருக்க ரெட்டை வச்சு அட்டாக் பண்ணார், சிவப்பு. அடுத்தது 710 நானோமீட்டர் வேவ் லென்த் இருக்கக்கூடிய ஃபேர் ரெட், தொலைச்சிவப்பு ஒளியினை கொண்டு அட்டாக் செய்தார். இங்கே மோனோக்ரோமேட்டிக் ஒன்லி ஒன் லைட் இஸ் யூஸ்ட், ஹியர் டைக்ரோமேட்டிக் 2 light is used. What will happen? Increase in the quantum yield takes place. கொஞ்சமாக இருந்தது, ரெட் ட்ராப்பில் இருந்தது, திடீர்னு இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ இன்க்ரீஸ் ஆனதுனால எமர்சன் என்ஹான்ஸ்மெண்ட் எஃபெக்ட், எமர்சன் மேம்படுத்தப்பட்ட விளைவு என்று கூறினார். நம்ம ரெண்டை நல்லா புரிஞ்சுக்கணும். இது போகிறதுக்கு முன்னாடி முதல்ல ரெட்டை வச்சு அட்டாக் பண்ணார். கிட்டத்தட்ட ஈல்டு எடுத்துட்டோன்னா 43.5 இருந்தது. அதுக்கப்புறம் தனியாக வெறும் ஃபேர் ரெட்டை வச்சு அட்டாக் பண்ணி பார்த்தார் லேபில். அதில் ஈல்டு ரொம்ப கம்மியாக இருந்தது, 10. அடுத்தது தான் இந்த டைக்ரோமேட்டிக் லைட் ரெண்டையும் வச்சு அட்டாக் பண்ணார். ரெண்டையும் வச்சு அட்டாக் பண்ணுறப்ப த ஈல்டு இஸ் இன்க்ரீஸ்ட் அப் டு 72.5. அப்போ 43.5 சடன் ட்ராப் 10, திடீர்னு இட் கோஸ் அப் டு 72.5. அப்போ ரெண்டு லைட்டையும் வச்சு அட்டாக் பண்ணுற சமயத்தில் த குவாண்டம் ஈல்டு இஸ் இன்க்ரீஸ்ட். ஸோ இட் இஸ் செட் டு பி எமர்சன் என்ஹான்ஸ்மெண்ட் எஃபெக்ட், எமர்சனின் மேம்படுத்தப்பட்ட விளைவு என்று கூறினார். இதுக்கு டிக்ஷனரி டெஃபினிஷன், பர்ஃபெக்ட் டெஃபினிஷன் கிவன் பை த எமர்சன். இதற்கு எமர்சன் கொடுத்த வரையறை என்ன? See here, a sudden fall in the photosynthetic yield in the far red region greater than 680 nanometer compared to the red region is said to be red drop. A sudden fall in photosynthetic yield, திடீரென குவாண்டம் ஈல்டு ஒளிச்சேர்க்கையின் குவாண்டம் ஈல்டில் குறைவு வந்தது. இந்த ஃபேர் ரெட் ரீஜன் தொலைசிவப்பு ஒளியிலே அட் 710 நானோமீட்டர், இந்த இடத்துல பாருங்க,
கம்பேர் டு ரெட் ரீஜன், ரெட்டை கம்பேர் பண்ணுறப்ப 650 or 680 நானோமீட்டருக்கு மேலே சடன் ட்ராப் வந்தது. சிவப்பு ஒளிக்கு அப்புறம் இந்த ட்ராப் வந்ததுனால இதை ரெட் ட்ராப் எஃபெக்ட் அப்படின்னு சொன்னார். அடுத்தது இந்த இடத்துல பாருங்க, the increase in photosynthetic yield by the combined effect of red and fair red. டைக்ரோமேட்டிக் லைட்டை வச்சு அட்டாக் பண்ணுறப்ப ரெட் லைட்டையும் ஃபேர் ரெட் லைட்டையும் வச்சு அட்டாக் பண்ணுற சமயத்தில் இன்க்ரீஸ்ட் yield takes place. இந்த இன்க்ரீஸ்ட் yield வந்தது பாருங்கோல, இன்க்ரீஸ் இன் photosynthetic yield is said to be emergence enhancement effect. இது எதுக்கு பண்ணினார்? ஏன் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்? வாட் ஹி வாண்ட் டு ப்ரூவ்? எதை அவர் நிரூபிக்கணும்னு ஆசைப்பட்டார்? அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ் படிச்சிருப்போம், லைட் ரியாக்ஷன் ஒளிவினைன்னு படிச்சிருப்போம். அந்த ஒளிவினையில் 2 சிஸ்டம் இன்வால்வ் ஆகும். One is photosystem 1, PS1. Another is photosystem 2, PS2. நம்ம PS1 படிக்கிறப்ப இது மாதிரி ரவுண்ட் போட்டு 700ன்னு போட்டிருக்கோம். அடுத்தது PS2 எங்கே போட்டிருக்கோ அந்த இடத்துல ரவுண்ட் போட்டு 650ன்னு போட்டிருக்கோம். ஆக்சுவலி வாட் த மார்ஷன் வாண்ட் டு ப்ரூவ், எதை அவர் நிரூபிக்கணும்னு ஆசைப்பட்டார்னா, ஃபோட்டோசிந்தசிஸில் ஒரு சிஸ்டம் இன்வால்வ் ஆகல, 2 systems are involved. One is said to be the photosystem 1, another is said to be photosystem 2. Photosystem 1ங்கிறது இந்த நானோமீட்டர் வேவ்லென்த் லைட்டை அப்சார்ப் பண்ணோம். photosystem 2ங்கிறது இந்த வேவ்லென்த் நானோமீட்டர் சன்லைட்டை அப்சார்ப் பண்ணோம். அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் அவர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேயா? அப்போ எந்த வேவ்லென்த்தில் நடக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் யூ ஷுட் ஹாவ் அ கிளியர் ஐடியா அபவுட் திஸ் பிக்மெண்ட். நிறமிகளை பற்றி உனக்கு புரிதல் இருந்தால் எமர்ஷன் எஃபெக்ட் இஸ் வெரி சிம்பிள். So pigment is an organic molecule which can absorb the solar energy in the visible region. கண்ணுக்கு புலப்படும் பகுதியில் உள்ள வெள்ளை ஒளியை ஈர்க்கும் திறன் வாய்ந்த ஒரு அங்கக மூலக்கூறினைத்தான் நிறமி என அழைக்கிறோம். அந்த நிறமியை ஃபர்ஸ்ட் குளோரல்லா பிளான்ட்டில் மொனோக்ரோமேட்டிக் லைட்டை வச்சு அட்டாக் பண்ணுறார். அடுத்தது டைக்ரோமேட்டிக் லைட்டை வச்சு அட்டாக் பண்ணுறார். மொனோக்ரோமேட்டிக்கில் ரெட் வேவ் லென்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க, டைக்ரோமேட்டிக்கில் ரெட் அண்ட் ஃபேர் ரெட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம மறந்துடாமல் ஞாபகம் வச்சுக்கணும். ரெட்டை வச்சு அட்டாக் பண்ணுறப்ப கிராஜுவல் இன்க்ரீஸ் இன் yield. வெறும் ஃபேர் ரெட்டை வச்சு அட்டாக் பண்ணுற சமயத்தில் டிக்ரீஸ் இன் த yield takes place. ரெண்டையும் மிக்ஸ் பண்ண சமயத்தில் த என்ஹான்ஸ்மெண்ட் takes place. அப்போ செப்பரேட்டாக ரெட்டில் நார்மலாக இருக்கும், ஃபேர் ரெட்டில் சடனாக குறைஞ்சி போயிடும். ரெண்டையும் மிங்கிள் பண்ணி அட்டாக் பண்ணுறப்ப த yield is increased. This is immersion effect. Thank you.